வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு வந்து நம்ம வந்து நம்மட யூடியூப் சேனல் சார்பாக வந்து நம்ம நிறைய உதவிகள செய்றோம். நஃபீல் தமிழ் மீடியா யூடியூப் சேனல் சார்பாக நிறைய உதவிகள செய்தோம். ஆனால் வந்துட்டு இந்த பாஞ்சு வெளியில வேலை செய்ற ஆட்களுக்கு வந்து சட்டவிரோதமா இருக்கிற ஆட்களுக்கு வந்து நம்ம வந்துட்டு உதவி செய்ய முடியாத எக்காரணத்த கொண்டு. காரணம் அது வந்து ஒரு சட்டவிரோதம் அப்படின்றதுனால வந்து நம்ம யாருக்குமே வந்துட்டு பாஞ்சு வெளியில வேலை செய்ற ஆட்கள், அக்காமா இல்லாம வேலை செய்ற ஆட்களுக்கு வந்துட்டு நம்மளால உதவி செய்ய முடியாது. சரியா? நம்மட சேனல்ல நீங்க போய்ட்டு பார்க்கலாம். நம்மட சேனல தொடர்ந்தும் பாருங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம தொடர்ந்தும் வீடியோ பாருங்க. நம்மட வீடியோல வந்துட்டு என்ன தகவல் போட்டிருக்கி அப்படின்னு சொல்லி முழுமையா பாருங்க. அப்பதான் உங்களால புரிஞ்சு கொள்ள முடியும். அடுத்தது வந்து நான் அண்மையிலேயும் சரி, இப்பவும் சரி சொல்ற ஒரே விடயம் தான். தயவு செய்து இந்த வெளிநாட்ல தொழில் புரியக்கூடிய நபர்கள் வந்துட்டு வீட்டுகள்ல பிரச்சனை இருந்தால், நீங்க வந்து அந்த வீட்டுகள விட்டு பாஞ்சு வெளியில வேலை செய்ய போவானாம். காரணம், நீங்க பாஞ்சு வெளியில வேலை செய்றதுனால வந்துட்டு உங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். உங்களுக்கு பிரச்சனையா நீங்க வந்து எம்பேசில சரி, பீரோல சரி கம்ப்ளைண்ட் பண்ணி, அந்த கம்ப்ளைண்ட் மூலியமா போய்த்து உங்களுடைய பிரச்சனைக்குரிய தீர்வ பெற்றுக்கொள்ளுங்க. தயவு செய்து வீடுகள விட்டு பாய வேணாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்ல முடியும். காரணம் என்னன்னு சொன்னா, வீடுகள விட்டு பாஞ்சு வெளியில வேலை செய்ற நபர்களுக்கு வந்து உண்மையிலே எக்காரணத்த கொண்டும் எங்களால உதவ முடியாது. உதவி செய்ய முடியாது. அது எங்களுக்கும் வந்துட்டு இந்த நாட்டு சட்டத்தின் அந்த சட்டத்தின் அடிப்படையில பார்த்தோம்ச்சுன்னா, அது வந்து சட்டவிரோதமான செயல். அதனால வந்து எங்களால உதவி செய்ய முடியாது. மத்தபடிக்கு வெளிநாட்ல பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு வந்துட்டு என்னால முடிந்த உதவிய நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். இன்னமும் செய்வேன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோ சந்திப்போம்.